Hello everyone, welcome to BITA Academy. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் bitwise operators. Previous வீடியோல bitwise operatorனா என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோல bitwise operators எப்படி work ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். bitwise OR operator இந்த symbol யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்றோம். ஏதாவது ஒரு பிட் 1 இருந்துச்சுன்னா result is 1, otherwise result is 0. Syntax operand 1 OR operator operand 2. Bitwise AND operator ampersand symbol யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்றோம். ஏதாவது ஒரு பிட் 0 இருந்துச்சுன்னா result is 0, otherwise result is 1. Syntax operand 1 AND operator operand 2. Bitwise XOR operator caret symbol யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்றோம். ரெண்டு பிட்ஸுமே சேமா இருந்துச்சுன்னா ரிசல்ட் இஸ் 0. ரெண்டு பிட்ஸுமே டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் இஸ் 1. சின்டாக்ஸ் ஆப்பரண்ட் 1 XOR operator operand 2. Truth table for bitwise OR and XOR. For example, B equal to 11 and C. இப்போ C equal to A and B. And இது வந்து C and here B. Next, நம்ம இதை வந்து print பண்ணணும். console.writeline C and is நான் அது வந்து இந்த டெசிமல்ல இருந்து பைனரிக்கு கன்வெர்ட் பண்றேன். கன்வெர்ட் to string C,2 and இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையே நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வச்சு நம்ம மீதி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சேஞ்சஸ் மட்டும் நீங்க பண்ணிக்கலாம். And here it is OR gate and here it is XOR OR and XOR. So moreover நான் வந்து A and B உடைய பைனரி வேல்யூவை கெட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து நான் இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். A and B. A and B. அண்ட் நீங்க இதை வந்து நீங்க என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு இது தேவையில்லை. A is அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சேஞ்சஸ் எல்லாமே முடிச்சுட்டு நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட்ல எல்லாமே வந்து வித் டெசிமல் அண்ட் பைனரி வேல்யூவோட நம்மளுக்கு வரும். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா 14 உடைய பைனரி வேல்யூ இது அண்ட் 11 உடைய பைனரி வேல்யூ இது. இப்போ நம்ம AND ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 14 and 11க்கு ஸோ AND ஆப்ரேட்டருடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிட் 0 இருந்துச்சுன்னா ரிசல்ட் இஸ் 0. ஸோ இந்த செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல பார்த்தீங்கன்னா ஜீரோஸ் இருக்கு. ஸோ அந்த பிளேஸ்ல ஜீரோஸ் போட்டிருக்கும். அண்ட் 15 அப்படின்றது வந்து நம்ம ஆர்கேட் பண்ணும்போது இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கு வர்றது. ஆர்கேட் உடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிட் 1 இருந்துச்சுன்னா ரிசல்ட் 1 இருக்கும். அண்ட் ரெண்டு வேரியபிள்ஸ்லுமே எல்லா பிளேசஸ்லயுமே வந்து ஒன்ஸ் அப்படின்றது வந்து இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு 4 1s அப்படின்றது வந்துருக்கு. XOR எடுத்துக்கிட்டீங்கன்னா XOR உடைய ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிட்ஸுமே சேமா இருந்துச்சுன்னா ரிசல்ட் 0. ரெண்டு பிட்ஸுமே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா ரிசல்ட் இஸ் 1. அண்ட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்லாம் வந்து ரெண்டு பிட்ஸுமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா 101 இங்க 101 அப்படின்றது வந்து இது செகண்ட் அண்ட் இது வந்து ஃபோர்த் பொசிஷன்ல இருக்கு. பிஃபோர்ல 0 அப்படின்றது வந்து இம்ப்ளிசிட்டா ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுதான் வந்து பிட்வைஸ் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்கிறது. ரிமைனிங் ரைட் ஷிஃப்ட், லெஃப்ட் ஷிஃப்ட், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.